2 2 விஷயங்கள் தான். ஒண்ணு வெற்றி, இன்னொன்னு தோல்வி. வெற்றி அடைந்தவர்கள், தோல்வி அடைந்தவர்கள். கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன். வெற்றி அடைந்தவர்கள் எல்லாமே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, தொடர்ந்து உழைத்துக் கொண்டிருந்த உழைப்பு, இதுதான் என்னுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா இதே அவங்கள சுற்றி இருக்கவங்க, தெரிந்தவங்க என்ன சொல்லுவாங்க? எங்கேயோ அதிர்ஷ்டம். பயங்கரமா லக் அடிச்சிருச்சு. அதனால தான் இந்த அளவுக்கு ஜெயிச்சுட்டான், இந்த அளவுக்கு பணக்காரன் ஆயிட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாரி தோல்வி அடைந்தவர்கள பாருங்களேன். அவர்களுக்கும் இதே மாரி தான் இருக்கும். தோல்வி அடையும்போது மட்டும் தன்ன குறை சொல்லாம, நேரம் சரியில்ல, கடவுள் நம்ம கண் தொறந்தே பார்க்கல, யாருமே நமக்கு ஹெல்ப் பண்ணல. இப்படிங்கிற ஒரு ஒரு ஏக்கம் கண்டிப்பா வெளிப்படும். அவங்கள சுற்றி இருக்கவங்க, எடுத்த முடிவுலாம் தப்பு தப்பா இருந்தா, அவசரப்பட்டு எடுத்துட்டான், சரியா எடுக்கல. இப்படிங்கிற மாரி ஒரு தவறான கருத்திலே குடுத்துட்டு இருப்பாங்க. ஸோ வெற்றி வந்தாலும் சரி, தோல்வி வந்தாலும் சரி, வெற்றி வரும்பொழுது உங்கள நீங்களே பெருமைப்படுத்திக் கொள்ளாதீங்க. நீங்க தான் காரணங்கிறத எங்கேயுமே சொல்லாதீங்க. உங்கள சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு தெரிந்தோ தெரியாமல ஏதோ ஒரு விஷயத்துல இந்த வெற்றிக்கான ஒரு சிறு முயற்சிய கொடுத்தவர்கள் தான் இதுக்கு முழுக்க முழுக்க காரணம். அதே மாரி தோல்வி வரும்போது என்ன செய்யலாம்? தோல்வியும் வரும்போது தயவு செய்து இதே மாதிரி மற்றவர்கள காரணம் சொல்லாதீங்க. ஏன்னா தோல்விக்கு மிக முக்கியமான முதன்மையான காரணம் நீங்க தான். நீங்க எடுத்த ஏதோ ஒரு தவறான முடிவு, நீங்க எடுத்த ஒரு ஒரு அவசரமான முடிவு இந்த தோல்விக்கு காரணம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க. வெற்றியா இருந்தாலும் சரி, தோல்வியா இருந்தாலும் சரி, சரியான மனப்பக்குவத்துல ஏற்றுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெற்றிங்கிற உண்மையான அர்த்தம் உங்க வாழ்க்கை முழுவதும் தெரியும். நாளைக்கு வேற ஒரு விஷயத்துல சந்திப்போமா?